Hi guys. So this channel, what is IP address? எதுக்காக நம்ம IP address யூஸ் பண்ணுறோம்? சப்நெட் மாஸ்க்னா என்ன? அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? டிஃபால்ட் கேட்வேனா என்ன? நம்ம ஐபி வந்து அதோட ஆரிஜின் என்ன? அது பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐபி அட்ரஸ் சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஐபி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ்? ஒரு ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். இப்போ உங்கள் லேப்டாப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு டிவைஸும் ஒரு டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. சரியா? த ஐபி அட்ரஸ் இஸ் essential to communicate to other devices. உதாரணத்துக்கு வாட் இஸ் அட்ரஸ்? இப்போ நம்ம வந்து அட்ரஸ்ன்னு எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு நான் அனுப்பணும். ஓகே, ஸோ தட் த போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சேரும். நான் அந்த பின்கோடு போடணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் அனுப்புகிறேன், இல்லை கொரியர் அமேசானில் ஒரு கொரியர் வருது. அப்போ அந்த கொரியர் அமேசான்லேருந்து பேக்கேஜ் உங்களுக்கு வருதுன்னா உங்களோட அட்ரஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ அந்த அட்ரஸில் உங்கள் நேம், உங்கள் பின்கோடு, உங்கள் மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். பட் த சேம் வே ரெண்டு டிவைஸ் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ இந்த உலகத்தில் இன்டர்நெட் ஒர்க் ஆகுது இல்லையா, அந்த இன்டர்நெட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் உங்கள் மொபைலில் கூட ஐபி அட்ரஸ் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலில் டிஹெச்சிபி ஐபி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். டைனமிக் ஐபி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு டெஸ்க்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் சர்வர் யூஸ் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எந்தெந்த டிவைஸ்லாம் கம்யூனிகேட் பண்ணுறது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிவைசஸ்க்கு எல்லாமே ஐபி அட்ரஸ் தேவை. அப்படி ஐபி அட்ரஸ் இல்லாட்டி இதை கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஓகே, வாட் இஸ் பிஹைண்ட் த ஐபி அட்ரஸ்? அந்த ஐபி அட்ரஸ் பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். சரி, இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் உங்கள் காலேஜில் வந்து அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பேரை சொல்லி அட்டண்டன்ஸ் எடுக்க மாட்டாங்க, ரோல் நம்பர் சொல்லி தான் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் நம்பர் U07 EC 715, தென் ரோல் நம்பர் EC 76, அந்த மாதிரி உங்களோட ரோல் நம்பர் சொல்லி தான் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு ரெண்டு விதமாக கால் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இப்போ ரமேஷ் அப்படிங்கிற இருக்கார் அப்படின்னா, இந்த ரமேஷ் காலேஜில் இருக்கிறார் அப்படின்னா ரமேஷ் அட்டண்டன்ஸ் அப்படி இருக்கலாம். ரமேஷ் அப்படிங்கிறப்ப எஸ் ஐம் ப்ரெசன்ட் மிஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் அனதர் இது இருக்குது, அதுக்கு பேர் ரோல் நம்பர். ஸோ எல்லார் காலேஜில் இருக்கும். இந்த ரோல் நம்பரை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக எல்லார் காலேஜில் இருக்கும். இப்போ ரமேஷோட ரோல் நம்பர், இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரோல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அட்டண்டன்ஸ் எடுக்கிறப்ப ஒன்று ரமேஷ் அப்படிங்கிற கால் பண்ணலாம், அல்லது இந்த ரோல் நம்பரை கால் பண்ணலாம். ரமேஷ் அப்படிங்கிறவர் நான் கால் பண்ணுவேன். என் ஃப்ரெண்டு வந்து இப்போ என் ஃப்ரெண்டு நான் கூப்பிட்றேன், நான் ரோல் நம்பர் வச்சா கூப்பிடுவேன் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்டு நான் வந்து வா ரமேஷ், போ ரமேஷ் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இது ஒரு லெக்சரர் வந்து அந்த பையனை வந்து மீன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரோல் நம்பர் வச்சு மீன் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியம். ஒன்று ஹோஸ்ட் நேம், இன்னொன்று ஐபி அட்ரஸ். சரியா? ஹோஸ்ட் நேம் இருக்கலாம், இன்னொன்று வந்து ஐபி அட்ரஸ் இருக்கணும். இந்த ரெண்டுமே இருந்தால் தான் ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ணோம். இந்த ஹோஸ்ட் நேம் இஸ் நத்திங் பட் கம்ப்யூட்டர் நேம், சிஸ்டம் நேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இப்போ நம்ம சர்வர் ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். சரி, அந்த சர்வர் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சர்வரில் ஆல்ரெடி நம்ம வந்து ஹோஸ்ட் நேம் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா ஹோஸ்ட் நேம் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கம்பெனியில் எந்த ஒரு சர்வராக இருந்தாலும் ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கான்ஃபிகர் பண்ணுவாங்க. மேபி அது சிஸ்டம் நேம்னு சொல்லலாம், அல்லது ஹோஸ்ட் நேம்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்கலாம்னா, உங்களோட சிஸ்டமில் போயிட்டு அல்லது லேப்டாப்பில் போயிட்டு மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ், பிசியோட ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு வியூ த சிஸ்டம் நேம். சி, திஸ் இஸ் அ கம்ப்யூட்டர் நேம் ஆர் சிஸ்டம் நேம் ஆர் ஹோஸ்ட் நேம். இப்போ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா
sysdm.cpl இங்கே போயிட்டு I can change the system name. இப்போ சிஸ்டம் நேமும் ஐபி அட்ரஸும் யூனிக்காக இருக்கணும். ஓகே, இந்த ஹோஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, இந்த ஹோஸ்ட் நேமும் ஐபி அட்ரஸ் யூனிக்காக இருக்கணும். யூனிக்காக இருந்தால் தான் கம்யூனிகேட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரே கிளாஸில் ரமேஷ்னு 2 பேர் இருக்காங்க. இப்போ நான் ரமேஷ்னு கால் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? 2 பேருமே திரும்புவாங்க. அப்போ நான் யாருக்கு வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறது, யார்கிட்ட நான் பேசுவேன்? அப்போ யூனிக்காக இருக்கணும். ஒன்று ரமேஷ்.சி ஆர் ரமேஷ்.இ அந்த மாதிரி நான் வந்து கால் பண்ணிக்கலாம், அல்லது ரோல் நம்பர் வச்சு கால் பண்ணிக்கலாம். பட் சேம் வே ஒரு சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஒரு சர்வர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யூனிக்காக நம்ம வச்சுருப்போம். அண்ட் த ஐபி அட்ரஸ் ஆல்வேஸ் பி யூனிக். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம டிஹெச்சிபி சர்வர் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். அந்த டிஹெச்சிபி சர்வரோட வேலையே ஐபி அட்ரஸை ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் பண்ணுறது தான். அப்போ அது ஆட்டோமேட்டிக் அலோகேட் பண்ணுறப்ப அந்த ஐபி கான்ஃப்ளிக்ட் ஆகாது. உதாரணத்துக்கு என்கிட்ட 2 டிவைஸ் இருக்குது, இந்த 2 டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணணும். பட் நான் தெரியாமல் 2க்குமே ஒரே ஐபி கொடுத்தோம்னா கம்யூனிகேட் ஆகாது. ஸோ 2ம் டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ் இருக்கணும், டிஃப்ரெண்ட் ஹோஸ்ட் நேம் இருக்கணும். சரியா? இருந்தால் தான் கம்யூனிகேட் ஆகும். அப்போ ஹோஸ்ட் நேம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் ஐபி அட்ரஸ். அப்போ 2 டிஃப்ரெண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணி ஐபி அட்ரஸ் வேணும். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த ஐபி அட்ரஸ்? ஏன் ஐபி அட்ரஸ் தேவை? ஐபி அட்ரஸ் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால், டெஃபினட்டாக ஐபி அட்ரஸ் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. ஐபி அட்ரஸ் மூலமாக தான் ஒரு மிஷின் இன்னொரு மிஷினோட கம்யூனிகேட் பண்ணுது. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும், என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லேப்டாப். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா, இது வந்து ஒரு லேப்டாப் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் சிஸ்டம் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மிஷின். ஒரு மிஷின் ஒரு மிஷினை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஐபி அட்ரஸ் தேவை. அந்த ஐபி அட்ரஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 192.168.1.10 இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், நம்ம ஏன் இந்த இதை யூஸ் பண்ணுறோம்? 192 தான் யூஸ் பண்ணணுமா? ஏன் 191 யூஸ் பண்ணக்கூடாதா? 160 யூஸ் பண்ணக்கூடாதா? நம்ம இஷ்டத்தை யூஸ் பண்ணலாமே அப்படின்னா, தெர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட். இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. இந்த ஐபி அட்ரஸ் வந்து இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி என்னென்ன நம்ம ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ரீசன் இருக்குது. அதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ ஐபி முதல் எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்னு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 32 பிட் ஐபி அட்ரஸ். இது வந்து 32 பிட் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, ஏன் நம்ம 32 பிட் ஐபி அட்ரஸ் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஐபி வெர்ஷன் வந்து IPv4. கேஸ் இது ரொம்ப முக்கியம். நம்ம 32 பிட் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் IPv4 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியம். IPv அப்படின்னா IP வெர்ஷன் 4. அதுக்கடுத்து IPv6 இருக்குது. பட் இன்னும் நம்ம ப்ரொடக்ஷனில் எங்கேயுமே யூஸ் பண்ணலை. ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஃபுல்லாக IPv6 தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து IPv4 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே IPv4 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு 32 பிட் அட்ரஸ் சொல்கிறோம். இப்போ ஒரு சிஸ்டம் வந்து எப்படி ஒரு டேட்டாவை வச்சுக்குவோம் அப்படின்னா பைட்ஸில் வச்சுக்குவோம். நம்ம வந்து ஐபி அட்ரஸை பற்றி நீங்கள் வந்து ஆரிஜின் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து புரிஞ்சுக்கிட்டால் தான் ஐபி அட்ரஸோட ஆரிஜினை புரிஞ்சிக்க முடியும். இந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிளாஸ் தான். வாட் இஸ் ஐபி அட்ரஸ்? ஓகே, கிளாஸ் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. கிளாஸ் ஏல இந்தந்த ரேஞ்ச் இருக்குது, இதில் இந்தந்த ரேஞ்ச் இருக்குது, இந்த ரேஞ்ச் இருக்குது. நம்ம இது யூஸ் பண்ணுறோம், இது யூஸ் பண்ணல, ப்ரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி, சப்நெட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். பட் உங்களுக்கு பேசிக் ரொம்ப தெரியணும்னா ஆரிஜின் தெரியணும். இந்த ஐபி அட்ரஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஏன் இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணுறோம், வேறு நம்பர் யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற அந்த ஆரிஜின் புரிஞ்சாதான் உங்களால் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்க முடியும். கேஸ் நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட்டில் இருந்தாலும் சரி, ஒரு சிஸ்டம் அட்மினாக இருந்தாலும் சரி, ஒரு விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தாலும் சரி, அதில் க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தாலும் சரி, இந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் நீங்கள் ஐடியில் இல்லாட்டி கூட நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு பீப்புளாக இருந்தாலுமே ஐபி அட்ரஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டெக்னாலஜி வேர்ல்டில் ஐபி அட்ரஸ் பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் அது ஒரு அவேர்னஸ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஃபைன். ஒரு சிஸ்டம் எப்படி அதோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இந்த டி டிரைவில் நான் சாஃப்ட்வேர்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இந்த சாஃப்ட்வேரில் ஒரு டேட்டா வச்சுருக்கேன், VM2ன்னு ஒரு டேட்டா வச்சுருக்கேன். அப்போ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போனோம்னா எனக்கு இது எப்படி ஸ்டோர் ஆகுது பாருங்கள். 377 MBக்கு இதோட சைஸ் ஆக்சுவலி 377 MB. ஆனால் ஏன் இது பைட்ஸில் காமிக்குது?
ஏன் இது பைட்ஸில் காமிக்குது அப்படின்னா த கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி பிட்ஸ் அண்ட் பைனரிஸ். பைட்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. இது நமக்கு தெரியறதுக்காக தான் 37 MBன்னு காமிக்குது, 337 MBன்னு காமிக்குது. பட் கம்ப்யூட்டருக்காக இந்த பைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது சேமே ஒரு மிஷினும் இன்னொரு மிஷினும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த பைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? அல்லது இந்த பைனரி பிட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த பிட்ஸில் இருந்து தான் இந்த பைட்ஸ் வந்து உருவாகுது. நம்ம வந்து 0-1ன்னு சொல்லுவோம். இந்த கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த 0-1 லாங்குவேஜ். ஏன்னா ஐபி அட்ரஸ்னு கிளாஸ் எடுத்துகிட்டு சம்மந்தமே இல்லாமல் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லாம் போகணுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் புரிஞ்சால் தான் ஐபி அட்ரஸ் உங்களுக்கு வந்து புரியும். த மிஷின் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி 0-1, இதை மட்டும்தான் அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்பர்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ 6, 7, 8 அது அப்படி ஞாபகம் வச்சுக்காது. அது ஞாபகம் வச்சுக்கிறது வந்துட்டு 0-1. 6 அப்படின்னா அதுக்கான ஒரு நம்பர் இருக்கும். ஓகே, இப்படி ஒரு நம்பர் இருக்கும். 7 அப்படின்னா அதுக்கான ஒரு நம்பர் இருக்கும். அப்போ இதை நம்ம நியூமரிக் வேல்யூன்னு சொல்லுவோம், இதை பைனரி வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே, 0-1 வந்து பைனரின்னு சொல்லுவோம். நம்ம நம்பரை கூப்பிட்றோம் இல்லையா, 7, 8, 9, 10, இதை வந்து நியூமரிக் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த கம்ப்யூட்டர் நியூமரிக் வேல்யூலாம் தெரியாது, ஒன்லி த பைனரி வேல்யூ தான் தெரியும். அப்போ கம்ப்யூட்டர் எந்த ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணாலுமே இந்த பைனரி வேல்யூ பைட்ஸை தான் ஸ்டோர் பண்ணும். சரிங்களா? அப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த இதில் தான் கம்யூனிகேட் பண்ணும், இந்த பைனரி வேல்யூ மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணும். ஆனால் அந்த பைனரி வேல்யூ அப்படிங்கிறது ஹியூமன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ அதை வந்து நமக்கு தெரிகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நியூமரிக் வேல்யூ கொடுக்குறாங்க. கொஞ்சம் இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நல்லா நீங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக்கை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப நீங்கள் அந்த பைனரி இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக இது என்னன்னு கூட நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். சி, ஓகே, இப்போ இதோட பைனரி வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம வந்து எப்படி பார்க்கலான்னா, உதாரணத்துக்கு பைனரி வேல்யூஸ் எப்படி வந்து அமைக்கப்படுது அப்படின்னு வந்து காமிக்கிறேன். சி கேஸ், இது வந்து ஐபி அட்ரஸோட ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட் இருக்கும், இதுக்கு பேர் 8 பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒவ்வொரு பிட்டுக்கும் ஒரு பைனரி வேல்யூ இருக்குது. சரிங்களா? இது வந்து 8 பிட் அட்ரஸ். இது வந்து ஒரு ஐபி அட்ரஸ். ஆக்சுவலி இது வந்து ஐபி அட்ரஸ் நான் கால்குலேட் பண்ண சொல்கிறேன். 8 பிட் அட்ரஸ். உதாரணத்துக்கு நான் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, 192.168.1.10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு 32 பிட் ஐபி அட்ரஸ். இது ஏன் 32 பிட் ஐபி அட்ரஸ்ன்னு வந்து நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறத நான் வந்து லேட்டராக சொல்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்து இது எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா, இந்த 192.168.1.10 அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கும்னா அதுக்கு பின்னாடி இந்த லாஜிக் தான் இருக்குது. சரியா? இந்த லாஜிக் எப்படி வருது அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த 192 இருக்குல்ல, அப்போ இந்த 192 வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈக்குவல் டு அதோட வேல்யூ என்னன்னா, இதெல்லாம் 0. இந்த பிட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, இந்த பிட் அட்ரஸில் 128 + 64 is equal to 192 அப்படின்னு வரும். இப்போ இதில் இந்த பிட்டு சொன்னோம் இல்லையா, இந்த பிட்டு இது எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா, ஆக்சுவலி
இந்த இடத்துல 1 இருந்தால் அது 128, இந்த இடத்துல 1 இருந்தால் அது 64. அப்போ 128 + 64 is 192. இப்போ இந்த 192 அப்படிங்கிற வேல்யூ வந்து எப்படி வருதுன்னா 110000. ஓகே, அப்போ 68 அப்படிங்கிற வேல்யூ எப்படி வருது? இது நீங்கள் பார்த்தாலே நீங்களே வந்து அந்த கேல்குலேஷன் போட்டுடலாம். எஸ், கேன் சம்மன் டெல் மீ வாட் இஸ் த வேல்யூ ஃபார் 168? 168க்கு என்ன வேல்யூ வரும்? எஸ், கேன் சம்மன் டெல் மீ வாட் இஸ் த வேல்யூ ஃபார் 168? நான் சொல்கிற கால்குலேஷன் புரியுதா இல்லை குழப்புறேனா? கேன் சம்மன் அக்னாலேஜ்? Guess, can someone acknowledge I'm going a right way or wrong way? நான் சொல்றது புரியலனா கேளுங்க. Again I'm explaining. இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Yeah, sure. See guys, computer can understand only 0 1. 0 1 மட்டும் தான் கம்ப்யூட்டர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த நியூமரிக் வேல்யூ only can understand the humans மட்டும் தான் இந்த வேல்யூஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்ப இந்த ஐபி அட்ரஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு எல்லா இடமும் 00, இது வந்து 8 பிட் 1 2 எல்லாமே, இந்த 8மே 00 இருந்தா இங்க வேல்யூ 0 தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல 1, செகண்ட் இடத்துல 1, மற்றதெல்லாம் 0வா இருந்தால் இந்த ஐபி அட்ரஸோட வேல்யூ 192. இப்போ இந்த 168 எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த 168 வரணும் அப்படின்னா இந்த 168 கால்குலேட் பண்ணுறதுக்கு 101 0100 101 00. ஓகே, இதை நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் 128 இருக்குன்னா 101. ஓகே, 1ல என்ன இருக்கு? 128 இருக்குது. ப்ளஸ் 0 விட்டுருங்க, இந்த 0 விட்டுருங்க, ப்ளஸ் 0 32 ப்ளஸ் அடுத்து 1 இருக்கு, அந்த 1 எங்க இருக்கு? 32 இருக்குது. 32 ப்ளஸ் 32 அகைன் 0 வருது, 0 விட்டுருங்க, ப்ளஸ் அடுத்தது 1 8 அடுத்து 1 வருது, 8 வருது. அடுத்து வந்து 8 வருது. ஓகே, ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 is equal to value of 168. இப்படி தான் கால்குலேட் ஆகும். சரியா? இப்போ 168.1 நம்மளோட ஐபி 192.168.1.10 தானே. அப்போ 1.10க்கு என்ன வரும் அப்படின்னா 1ஓட வேல்யூ எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அப்போ 0 0 0 0 0 இங்கே 1. அப்போ இங்கே 1ஓட வேல்யூ வந்துருச்சு. ஃபைன். எஸ், இது இன்டர்வியூ கொஸ்டின் கிடையாது. இது ஆக்சுவலி ஒரு நாலேஜபிள் செஷன் அப்படி தான் சொல்லுவேன். சரியா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணுங்க. அப்போ 10 வரணும். 10 இஸ் ஈக்குவல் டு, அப்போ வேல்யூ என்ன இருக்கும்? 0 0 0 0 0 0 1 0 1 0 0 0 0 1 4 0 1 0 1 0. ஸோ வேல்யூ வந்துருச்சா உங்களுக்கு? 0 0 4 0 4 0 0 வேல்யூ 10. பாருங்க, எங்கெல்லாம் வேல்யூ இருக்கோ அங்கே 0 போட்டுக்கோங்க, எங்கே வேணுமோ அதை மட்டும் 1 போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து கிடச்சிரும். அப்போ ஆக்சுவல் ஐபி அட்ரஸ் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக ஐபி அட்ரஸ் என்னன்னா இதுதான் ஐபி அட்ரஸ். ஆக்சுவல் ஐபி அட்ரஸ் இதுதான். நமக்கு தெரியணுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த நியூமரிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து பைனரி வேல்யூ, இது வந்து நியூமரிக் வேல்யூ. அப்போ ஆக்சுவலாக இந்த கம்ப்யூட்டர் வந்து எந்த ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்கோம்னா இதை தான் ஞாபகம் வச்சுக்கோம். 11 இப்போ மியூட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, டாட்டு, தென் இந்த வேல்யூ
1 0 1 0 1 0 0 dot then in the value plus இந்த value. உங்களுக்கு இதை பார்த்தா ஏதாவது புரியுதா? புரியாது. ஆக்சுவலி இதோட வேல்யூ என்ன? 192 168 1.10 ஆக்சுவல் வேல்யூ இது. பட் இந்த பைனரியில் இருந்தால் உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் த ஹியூமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த நியூமரிக், த கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த பைனரி. அப்போ ஒரு கம்ப்யூட்டரும், அதாவது ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் இந்த பைனரி கோட் இருக்கு இல்லையா, இந்த கோட் மூலமாக தான் கம்யூனிகேட் ஆகுது. இது ரொம்ப பேசிக்ஸ். இது ஆக்சுவலி வெரி பேசிக்ஸ். இப்போ நான் ஒரு சிஸ்டமில் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு என்னோட சிஸ்டம்லேயே நான் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணுறேன் அப்படின்னா ncpa.cpl போய் நான் பண்ணுவேன். ஸோ இதில் ஒய்ஃபை இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.31.131. இந்த ஐபி அட்ரஸ் ப்ரொவைடட் பை த டிஹெச்சிபி. இது வந்து நான் வந்து என்னோட லேப்டாப்பை வந்து நான் வந்து என்னோட ஜியோ ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஜியோ ஃபைபர் வீட்டில் வச்சுருக்கேன். ஜியோ ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் டிஹெச்சிபி ஐபி. திஸ் ஐபி இஸ் ப்ரொவைடட் பை த ஜியோ ரவுட்டர். சரிங்களா? இது வந்து ஒரு ப்ரைவேட் ஐபி. ப்ரைவேட் ஐபினா யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ் கிடையாது. ஸோ டிஹெச்சிபி மீன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி கான்ஸ்டன்ட்டாக இந்த ஐபி இருக்காது. நாளைக்கு வேறு ஐபி இருக்கும், நாளானைக்கு வேறு ஐபி இருக்கும். ஐபி இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கரண்டாக இந்த ஐபியோட வேல்யூ 192.168.31.131. அப்போ இந்த வேல்யூவை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல அந்த 00 கால்குலேஷனு, இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த வேல்யூவை இதை கன்வெர்ட் பண்ணணும். 192 அதே மாதிரி இந்த இது வரும், 1110 வரும், 168க்கு இதே காமனாக வரும். இந்த 31க்கு எப்படி வரும் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி எங்கெல்லாம் 0 வருது, எங்கெல்லாம் 1 வருதோ அந்த இடத்துல வந்து மாறும். இதில் பாருங்கள், லீஸ் அப்டைன்டு 3ஆம் தேதி லீஸ் அப்டைன் ஆயிருக்கு, லீஸ் எக்ஸ்பயர் 4ஆம் தேதி. இது ஒரு நாள் வந்து இந்த ஐபி வந்து இருக்கும். இது ஒரு டிஹெச்சிபி ஐபி. இந்த ஐபி நீங்கள் வந்து கமாண்ட் மூலமாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஐபி கான்ஃபிக் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட ஐபி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களோட ஐபி என்ன, சப்நெட் மாஸ்க் என்ன, டிஃபால்ட் கேட்வே என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாலுமே இது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைனரி வேல்யூ தான் நமக்கு வந்து நியூமரிக்கல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ ஐபி அட்ரஸ் மட்டும் நம்ம வந்து கொடுத்தா போதுமா? ஒரு ஒரு சிஸ்டமும் இன்னொரு சிஸ்டமும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு only the IP address is enough? Not at all. So there is a subnet mask. ஒரு சிஸ்டமும் இன்னொரு சிஸ்டமும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு 3 விஷயங்கள் தேவை. ஒன்று ஐபி அட்ரஸ், இன்னொன்று சப்நெட் மாஸ்க், இன்னொன்று டிஃபால்ட் கேட்வே. இந்த ஐபி அட்ரஸ் பார்த்தோம். ஸோ ஐபி அட்ரஸ் தான் ப்ரைமரி. ஒரு ஐபி அட்ரஸும் இன்னொரு ஐபி அட்ரஸும் அதை வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணும். இட்ஸ் யூனிக். ஒரு நெட்வொர்க்கில் ஒரு ஐபி அட்ரஸ் தான் இருக்கணும், வேற சேம் ஐபி அட்ரஸ் தான் கம்யூனிகேட் ஆகுது. இது யூனிக். ஐபி அட்ரஸ் should be யூனிக். ஒரே டிவைஸ்க்கு 2 ஐபி அட்ரஸ் கொடுத்தோம்னா கான்ஃப்ளிக்ட் ஆகும். தட் இஸ் கால்ட் ஐபி கான்ஃப்ளிக்ட். ஒர்க் ஆகாமல் போயிடும். தென் சப்நெட் மாஸ்க் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா டிவைசஸ்க்கும் சேம் சப்நெட் மாஸ்க் தான் கொடுப்பாங்க. இந்த டிஃபால்ட் கேட்வே அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ என்னோட லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா IP4 அட்ரஸ் 192.168.31.131 எடுத்துக்கிச்சு. தென் சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. தென் டிஃபால்ட் கேட்வே அதுவே எடுத்துக்கிச்சு. அப்போ இது எப்படி வருது அப்படின்னா, த சப்நெட் மாஸ்க் கால்குலேட்டட் பை த சேம் பைனரி வேல்யூ. இப்போ நம்ம அந்த பைனரி வேல்யூ பார்த்தோம் இல்லையா, அந்த பைனரி வேல்யூவில் எல்லாமே 111 வந்துச்சுன்னா அதோட டோட்டல் வேல்யூ வந்து
இப்போ இதுதான் இந்த பைனரி வேல்யூ. ஒன் செகண்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 128 64 32 16 1. இப்போ இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவை நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா டோட்டல் கவுண்ட் வந்து என்ன வரும்னா, நான் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்க்கலாம், சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 255.255.255. ஏன் 255 வருது? 266 வரலாமே, ஆர் 240 வரலாமே, ஆர் 230 வரலாமே. இல்லை அப்படி வராது, ஆக்சுவலி அதுக்கு வராது. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது, ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ இந்த வேல்யூவை நீங்கள் வந்து அடிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ 2555. உதாரணத்துக்கு 128 + 64 + 32 + 16 + 8 + 4 + 2 + 1. 263. So you can get the value of 255. ஸோ இந்த 255 தான் நம்ம சப்நெட் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு டவுட் இல்லை, என்ன ரீசனுக்காக நம்ம சப்நெட் மாஸ்க் வைக்கிறோம், அது தேவை அப்படின்னு கேட்கலாம். அதை பற்றி நான் லேட்டாக வர்றேன் நான். ஸோ த சப்நெட் வேல்யூ அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு என்னோட லேப்டாப்பில் பாருங்கள், சப்நெட் வேல்யூ பாருங்கள் 255.250. கேஸ் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். டூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ. சரியா? அப்போ 255.250 அப்படின்னா சப்நெட் மாஸ்க் வேல்யூ எப்படி இருக்கும்? தென் எல்லாமே 1 வரும். 4 டாட் 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 0 0 0 0 0 0. So 255.255.255.0. ஸோ உங்களோட மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் இந்த 255. அப்போ இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஐபி வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ எப்படி நீங்கள் ஐபி கான்ஃபிகர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு நீங்கள் மேனுவலாக ஒரு ஐபி கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒரு 200 பிசி இருக்குது. சரிங்களா? சின்ன ஆஃபீஸு 200 பிசி தான் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் மேனுவலாக ஐபி வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ மேனுவலாக ஐபி கான்ஃபிகர் பண்ணுறப்ப நீங்கள் எப்படி எந்த லேயரில் ஐபி கான்ஃபிகர் பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ சிஸ்டம் 1 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டம் 1 இருக்குது. ஸோ இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, இன்னொரு லேப்டாப் இருக்குது, இன்னொரு பிரிண்டர் இருக்குது, தென் இங்கே மறுபடியும் ஒரு சிஸ்டம் இருக்குது, இங்கே ஒரு லேப்டாப் இருக்குது. அப்போ இதுக்கு நான் ஐபி அசைன் பண்ணணும். அப்போ இதுக்கு நான் ஐபி அசைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி அசைன் பண்ணுவேன் அப்படின்னு காமிக்கிறேன். 192.168.1.1 சப்நெட் மாஸ்க்கு 1 கொடுக்கக்கூடாது, 192 சப்நெட் மாஸ்க் இப்போ கொடுக்குறேன். இது வந்து ஐபி அட்ரஸ்.
தென் இதுக்கு நான் சப்நெட் மாஸ்க் கொடுக்க போகிறேன். .255.255.0 அதான் சப்நெட் மாஸ்க். டிஃபால்ட் கேட்வே கொடுக்க போகிறேன் 192.168.1.1. See guys, the default gateway originated from the router. உங்கள் ஆஃபீஸில் நெட்வொர்க் டிவைசஸில் என்ன டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணுறாங்களோ அதுதான் டிஃபால்ட் கேட்வேயாக வரும். இப்போ என்னோடய லேப்டாப்பில் டிஃபால்ட் கேட்வே பாருங்கள் 192.168.2.1 ரெண்டு டிஃபால்ட் கேட்வே யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. தென் 192.168.31.1. ஸோ உங்களோட ஐபி அட்ரஸ் எதில் ஸ்டார்ட் ஆகுதோ எந்த செக்மெண்ட், இதுக்கு வந்து செக்மெண்ட் ஓகே, இந்த 2 அப்படிங்கிற செக்மெண்ட், இதை பற்றி நான் லேட்டாக வரேன். இந்த 2 அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட், இந்த செக்மெண்ட்டுக்கு அடுத்து 1 வரணும். அதுதான் மோஸ்ட்லி 99% வந்து டிஃபால்ட் கேட்வே இப்படி தான் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் டிஃபால்ட் கேட்வே மாற்றனா மாற்றிக்கலாம். பை டிஃபால்ட்டாக இப்படி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெட்வொர்க் டிவைசஸில் ரவுட்டர்லையோ இல்லை L3 சுவிட்ச்லையோ நீங்கள் மாற்றிக்கலாம், டிஃபால்ட் கேட்வே மாற்றிக்கலாம். அப்போ இதுதான் நீங்கள் வந்து ஐபி அட்ரஸாக நீங்கள் அசைன் பண்ணணும். அப்போ நான் அந்த ஐபி அட்ரஸ் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட 1 2 3 4 5 6 டிவைஸ் இருக்குது. இந்த 6 டிவைஸ்க்கு நான் வந்து ஐபி அசைன் பண்ணணும். இதுக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணணும், தென் இதுக்கு ஒன்று அசைன் பண்ணணும், தென் இதுக்கு ஒன்று அசைன் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு டிவைஸ்க்கும் நான் ஐபி அசைன் பண்ணணும். சரியா? அப்போ நான் ஐபி அசைன் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும்னா, இது எல்லாமே 2 இருக்குல்ல. இப்போ இதோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7. அப்போ அடுத்து ஒரு டிவைஸ் வருது அப்படின்னா அடுத்த டிவைஸ்க்கு நான் என்ன கொடுப்பேன், சேம் இந்த சீரிஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ரீச் 255 வரைக்கும் போகும். ஸோ அப்போ நான் இதை போட்டுகிட்டே வரேன். 7 வரைக்கும் வந்துச்சு. அப்போ 192.168.1.1ல் இருந்து 2 3 4 5 6 7 8 9 10 11ன்னு அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எங்கே வரைக்கும் ரீச் ஆகும்னா 192.168.1.255 இதுதான் மேக்ஸிமம் லிமிட். இது வரைக்கும் நீங்கள் ஐபி கொடுத்துக்கலாம். அப்போ இதில் பாருங்கள் எத்தனை ஐபி வருது. உங்களால் 254 டிவைஸ்க்கு இந்த ஐபி அலோகேட் பண்ண முடியும். அந்த ஐபி நம்பர் 1 அப்படிங்கிறது கேட்வேக்கு போயிடுச்சு. சரியா? அப்போ இந்த ஐபி இந்த செக்மெண்ட்டை வச்சு 254 தான் கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், சப்போஸ் என் கம்பெனி சின்ன கம்பெனி, இப்போ வந்து ஒரு 250 சிஸ்டம் தான் வச்சுருக்கேன், திடீர்னு வேறு ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஐம் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் மை கம்பெனி. அப்போ அனதர் 250 கம்பெனி வருது அப்படின்னா then I will go for second segment 192.168.2.25 2.1 2 3 4 5. அப்போ இது எங்கே வரைக்கும் போகும்? சேம் இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இட் வில் ரீச் 255 வரைக்கும் போகும். 192.168.2.25 வரைக்கும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி போகும். தென் இதுவும் காலி ஆயிடுச்சு, இந்த ஐபியும் காலி ஆயிடுச்சு. அப்போ அடுத்து எனக்கு இன்னும் நான் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி, என்னோட கம்பெனி வந்து எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது, பெரிய கம்பெனி ஆகிக்கிட்டே இருக்குது. தென் ஐ எம் பர்ச்சேசிங் அனதர் டிவைசஸ். அப்போ எகைன் அது எப்படி ரீச் ஆகும்? இது 2லேருந்து 3 சீரிஸ் செக்மெண்ட்டுக்கு இது வந்து செக்மெண்ட், இந்த 1 அப்படிங்கிற செக்மெண்ட், 2 அப்படிங்கிற செக்மெண்ட். சரிங்களா? அப்போ அது எப்படி மறுபடியும் எப்படி ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா, (3.1) அப்படியே 255 வரைக்கும் போகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் 4
4.1 5.1 6.1 போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இதுவும் 255 வரைக்கும் மேக்ஸிமம் போகும். 6 7 8 அப்படிங்கிறது 255 வரைக்கும் மேக்ஸிமம் போகும். சரிங்களா? இது காலி ஆயிரும். அவ்வளோதான். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இதுதான். இதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஸோ இது இந்த ஐபி இந்த இருக்கு இல்லையா, இந்த ஐபி வந்து கிளாஸ் சிஐபி. எஸ் கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தெரியுதா? எப்படி புரியுதா? எப்படி கேன் சம்மன் அக்னாலேஜ்? இது புரியலாட்டி கேளுங்க என்கிட்ட. எஸ் கேளுங்க. எது டவுட்ஸ் இதில் இருக்கா? புரியுதா? இல்ல ஜி, டவுட்ஸ் இல்லை. ஏன்னா நான் ஆல் பாட்டில் கிளியர். போகிறேன். ஏன்னா இது நியூமெரிக்கலாக வருது. மேபி உங்களுக்கு புரியும் இல்லையா, அதனால சொல்லுங்கள். யா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போகும்போது அதோட டிஃபால்ட் கேட்வே 192.168.2.1 கொடுக்கணுங்களா? நம்ம டிஃபால்ட் கேட்வே கான்ஸ்டன்ட்டாக ஒன்று வச்சுக்கலாம். இந்த டிஃபால்ட் கேட்வேன்னு சொல்லிட்டு ரவுட்டரில் செட் பண்ணிட்டோம்னா அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார் ஒரு 254 சிஸ்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 254 சிஸ்டத்துக்கு வந்து நம்ம செக்மெண்ட் மாற்றுவோம் இல்லைங்களா? ஆமாம், அதோட டிஃபால்ட் கேட் வந்து 2.1 கொடுக்கணும். இந்த செக்மெண்டோட மாற்றினா மாற்றிக்கலாம். 2.1 கொடுத்துக்கலாம். இதேமே வச்சுக்கலாம். நம்ம போத் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். 1.1 வச்சுக்கலாங்களா? வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இது ரெண்டும் கம்யூனிகேட் ஆகுமான்னு. கேட்டால் ரெண்டுமே கம்யூனிகேட் ஆகாது. செக்மெண்ட் மாறுறப்ப கம்யூனிகேட் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட இதில் வந்து 1.2 இருக்குது. இப்போ இந்த ரெண்டும் டிவைஸும் கம்யூனிகேட் ஆகுமான்னு கேட்டால் கம்யூனிகேட் ஆகாது. ஆனால் இந்த டிவைஸ் கூடலாம் கம்யூனிகேட் ஆகும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் 1ல் இருக்குது. 168.1.2ல் இருக்குது. செக்மெண்ட் 1ல் இருக்குது. அப்போ 2 சீரீஸில் அப்போ நீங்கள் கேட்கலாம், என் ஆஃபீஸ் தான், என்னோடய ஆஃபீஸில் என்னோட எம்ப்ளாயீஸ் தான், பட் ஆனால் 254க்கு மேலே போகிறப்ப கம்யூனிகேட் பண்ண முடியாது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்போ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, தேர் இஸ் அ சொல்யூஷன், ரவுட்டர். எல்லா ஆஃபீஸ்லையும் ரவுட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது நீங்கள் இந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. செக்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. 1.1 ஒரு செக்மெண்ட், 2.1 ஒரு செக்மெண்ட், 3.1 4.1 5.1 இதெல்லாம் ஒரு செக்மெண்ட். ஓகே, இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட். இந்த ரெண்டு செக்மெண்ட்டும் யூஸ்வலாக கம்யூனிகேட் ஆகாது. அப்படி அதை கம்யூனிகேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா தேர் இஸ் ஆப்ஷன் ரவுட்டர் ஆர் L3 சுவிட்ச்னு சொல்லுவோம். நீங்கள் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க அப்படின்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வேலையை வந்து இதுக்கு பேர் சப்நெட்டிங் சொல்லுவோம். சப்நெட்டிங் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது. இதை நம்ம பண்ண மாட்டோம். அஸ் அ விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோ விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டரோ இதை நம்ம பண்ண மாட்டோம். திஸ் அண்டர் ஸ்கோப் வந்து எது கீழே வரும் அப்படின்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இது ரெண்டுக்கும் கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஒரு செக்மெண்ட்டில் இருந்து இன்னொரு செக்மெண்ட்டுக்கு இந்த கம்யூனிகேஷன் வந்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் எய்தர் அவர் ரவுட்டரில் அதை கான்ஃபிகர் பண்ணலாம் அல்லது L3 சுவிட்ச் லெவல் 3 சுவிட்சில் அதை வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். இல்லை நான் வந்து சின்ன கம்பெனி எனக்கு வந்து ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ண முடியலை அப்படின்னா தேர் இஸ் அனதர் ஆப்ஷன். என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்நெட் இருக்குது. இது ஒரு சப்நெட்டில் இருக்குது, இது ஒரு சப்நெட்டில் இருக்குது. நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்நெட் இருக்கிறப்ப கம்யூனிகேட் ஆகலைன்னா வாட் ஐ கேன் டூ, ஐயோ இதில் இப்போ 255 மாற்றி போட்டிருக்கேன் பாருங்களேன். சரி, ஆக்சுவலி 4 ஆக்டேட் வரணும். ஓகே, நான் எல்லாத்துலேயும் மாற்றி போட்டேன். 250 3 250 வரணும். சரியா? நோட் பண்ண தப்பாக நோட் பண்ணிடாதீங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும். 4 செக்மெண்ட்டு. சரியா? ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் 255 அதே மாதிரி எல்லா செக்மெண்ட்டும் 255 வரணும். சரி,
ஓகே, இப்போ இப்போ இந்த ஐபி இருக்குல்ல, 192.168.1.2 செக்மெண்ட்டும் 192.168.2 சீரிஸ் செக்மெண்ட்டும் எனக்கு ரெண்டுமே கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் த சப்நெட் மஸ்ட் சேஞ்ச். 255க்கு பதிலாக 254 போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சப்நெட் மாஸ்கை 255.255.0 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் சப்நெட் மாஸ்க்கு. இந்த சப்நெட் மாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சேம் செக்மெண்ட் வந்து கம்யூனிகேட் ஆகும், டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் கம்யூனிகேட் ஆகாது. ஆனால் அப்படி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்னா ரவுட்டிங் பண்ணணும், சப்நெட்டிங் ரவுட்டரில் வந்து சப்நெட்டிங் பண்ணணும். அல்லது நீங்கள் சப்நெட் மாஸ்கை இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அது கம்யூனிகேட் ஆயிரும். 254 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்யூனிகேட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி சப்நெட் மாஸ்கே மாற்றிக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ரவுட்டர்லேயும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 2 சிஸ்டம் இருக்குது. குமார், சொல்லுங்க. ஆக்சுவலா லார்ஜ் நெட்வொர்க்ஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. லார்ஜ் நெட்வொர்க்கில் தே வில் கோ ஃபார் கிளாஸ் ஏ. இல்லை அது வரேன் நான். இது சின்ன நெட்வொர்க் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன். லார்ஜ் நெட்வொர்க்கில் தே வில் கோ ஃபார் கிளாஸ் ஏ பி சி 3 கைண்ட் ஆஃப். நான் வர்றேன், அதுக்கு அடுத்து வர்றேன். முதல் உங்களுக்கு புரிய வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து அந்த டைப்ஸ் ஆஃப் ஐபிஸ் பார்க்கலாம். லார்ஜ் நெட்வொர்க்லேருந்து ஏபி போவாங்க, சரியா? ஓகே, முதல் இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிய வைக்கிறேன். இந்த ஐபி செக்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டர் விலான் ரவுட்டிங் கொடுப்போம். இந்த விலான்ஸ் டிஃபரெண்ட் நெட்வொர்க் டிஃபரெண்ட் நெட்வொர்க் அலோ பண்றதுக்கு அது ஒவ்வொரு விலானா தான் நம்ம பிரிப்போம். அந்த விலானஸ் வந்து நம்ம வந்து அலோ கொடுப்போம். இந்த விலான் வந்து எந்த இதுக்குள்ள அலோ பண்ணணும் அதுக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா L3 வந்து ஐபி ரவுட்டிங். Yeah, that's what I'm telling. That settings can be configured on L3 level switch or router. Yeah, நீங்கள் சொல்ல கரெக்டு தான். அதான் நம்ம ரவுட்டரில் செக் பண்ணுவோம் நம்ம அதை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 ஐபி செக் பண்ணி பார்க்குறேன். இது வந்து டிஎஸ்சிபி ஐபி தான் இருக்குது. நான் வந்து .2.0 ஸோ ஐபி இப்போ கான்ஃபிகர் பண்ணுறேன். ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ 1 சீரீஸில் ஒரு ஐபி கொடுத்துருக்கேன். கம்யூனிகேட் ஆகுதான் பார்ப்போம். லோக்கலில் கம்யூனிகேட் இருந்தால் ஆகும். .134 ஏதோ ஒன்று கொடுக்குறேன். முதல் சேம் ஐபி கொடுக்குறேன். சேம் ஐபி கொடுத்து கம்யூனிகேட் ஆகுதான் செக் பண்ணுறேன். என்ன ஐபி கொடுத்தோம் 120 கொடுத்தோமா? ஸோ இது ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்கில் இருந்தால் பிங் ஆகும்.
இப்போ நான் வந்து விர்ச்சுவல் மிஷினில் போட்டதுனால ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்கில் இல்லை. பட் ஐபி வந்து ஒரே செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இதோட ஐபி ஒரே செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இது வேறு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் இருக்கிறனால பிங் ஆகலை. பட் ஆக்சுவலி இது ஒரே நெட்வொர்க்கில் இருந்துச்சுன்னா பிங் ஆகும். சரிங்களா? ஒரே நெட்வொர்க்கில் பிங் ஆச்சு, அப்படி ஆச்சு there is a communication. ஸோ பிங் ஆகலைன்னா ரெக்வஸ்ட் டைம் அவுட் வந்துச்சுன்னா there is not a communication. இது கம்யூனிகேஷன் இல்லைன்னு அர்த்தம். மேபி VLAN சேஞ்ச் ஆகிருக்கலாம், நெட்வொர்க் செட்டிங் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரிப்ளை அப்படின்னு வரணும். ஸோ ரிப்ளை ஃப்ரம் அப்படின்னு சொல்லி இந்த ஐபிலேருந்து வந்துச்சு அப்படின்னா there is a communication between two devices. இப்போ நான் வந்து ரெண்டுமே வேறு ஒரு நெட்வொர்க்கில் வச்சுருக்கனால எனக்கு கம்யூனிகேட் ஆகலை. ஃபைன், லெட்ஸ் லீவ் திஸ் ஒன். ஸோ இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு 2 செக்மெண்ட் 1.1 2.1 கம்யூனிகேட் டைரெக்டாக ஆகாது. அப்படி ஆகணும்னா நீங்கள் சப்நெட்டிங் பண்ணணும் அண்ட் L3 சுவிட்சில் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஐபி. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஐபி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் நம்ம வந்து இதை தான் யூஸ் பண்ணணுமா, 192 தான் யூஸ் பண்ணணுமா, ஏன் 170 போகலாமே, 10 போகலாமே, 9 போகலாமே அப்படின்னு வந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் வாட் இஸ் பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2 டைப் ஆஃப் ஐபி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி. இந்த பப்ளிக் ஐபி அப்படிங்கிறது நீங்கள் எங்கே இருந்தனாலும் உங்கள் சர்வரை ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ப்ரைவேட் ஐபி அப்படிங்கிறது அப்படி உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்களோட நெட்வொர்க் உள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸ் பெங்களூரில் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு சர்வரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பெங்களூர் லொக்கேஷனுக்குள்ளே நீங்கள் உங்களோட லேண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை மீறி நீங்கள் சென்னையில் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரவுட்டர் வேணும், நிறைய திங்ஸ் வேணும். இப்போ வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. வெப்சைட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து google.com கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் google.com கொடுக்குறேன். ஸோ google.com எனக்கு ஓப்பன் ஆகுது. என்னையை பொறுத்த வரைக்கும் இது google.com. ஆனால் கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த பைனரி. இந்த மாதிரி நியூமரிக்கோ ஆல்ஃபாவோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாது. அப்போ இந்த google.comனு ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபி வச்சு தான் அந்த சர்வர் அதை கம்யூனிகேட் பண்ணுது. அப்போ இதோட ஐபி என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் கமாண்டில் போயிட்டு பிங் google.com கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஐபி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். google.com இப்போ நான் பிங் பண்ணேன், எனக்கு வந்து IPv6 வருது. இதை வச்சு நான் கண்டுபிடிக்க முடியாது. IPv4 வரணும். IPv4 வரணும், அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. சரி, அந்த கமாண்ட் பார்த்து சொல்கிறேன். என்ன ஸோ யூஸ்வலாக நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா பிங் அப்படின்னு கொடுக்குறப்ப இங்கே IPv4 ஐபி வரணும். ஓகே, அதாவது 192.168.10 அந்த மாதிரி வரும், இல்லை 9.10 அந்த மாதிரி வரும். இதோட ஐபி பார்க்கணும் அப்படின்னா அந்த கமாண்ட் ஒன்று மாற்றணும். பிங் google.com கேஸ் இருக்கா ஞாபகம் இருக்குது அந்த கமாண்ட் என்னென்னு? -4 எதாவது ஞாபகம் இருக்கா அதுக்கு? ஐயா சரி, நான் சொல்லியிருக்கேன் 2 கைண்ட் ஆஃப் ஐபி இருக்குது, வெர்ஷன் இருக்குது, IPv4 அண்ட் IPv6. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே IPv4 ஐபி. இதெல்லாமே IPv4 ஐபி. இது IPv6 ஐபி. IPv6 ஐபியில் உங்களால் ஞாபகமே வச்சுக்க முடியாது, ஏன்னா அது வந்து செக்மெண்ட் அதிகம், ஆக்டேட் அதிகம். ஃபைன். ஸோ நீங்கள் பிங் google.com -4னு கொடுத்தீங்கன்னா IPv4 வரும். இதுதான் கூகுளோட ஐபி. சரிங்களா? இப்போ இந்த ஐபியை நான் காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் நான் இந்த ஐபி பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு google.com ஓப்பன் ஆகுது. அப்போ google.comனு ஒரு பப்ளிக் சர்வர் இருக்குது.
அந்த பப்ளிக் ஐபி தான் இப்போ நான் கொடுத்த ஐபி. இதோட ஐபி ரேஞ்ச் பாருங்கள், 142 250 192 78. ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு ஐபி மாதிரி இருக்கா? இதெல்லாம் பப்ளிக் ஐபி. அப்போ இவங்க ஏன் வேறு ஐபி யூஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. தேர் இஸ் அ பப்ளிக் ஐபி ப்ரைவேட் ஐபின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ இந்த பப்ளிக் ஐபியில் ஸோ 3 கைண்ட் ஆஃப் ஐபி இருக்குது. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. இந்த கிளாஸ் ஏ ஐபி தான் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருக்கிறது தான் நீங்கள் வந்து பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி. நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஐபி தான் யூஸ் பண்ண முடியும். மித்த ஐபி யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகாது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஆஃபீஸ் ரன் பண்ணுறீங்க, ஒரு 500 சிஸ்டம் தான் இருக்குது அப்படின்னா யூ வில் கோ ஃபார் கிளாஸ் சி ஐபி. என்னோட ஆஃபீஸ் வந்துட்டு ஒரு 2000 சிஸ்டம் இருக்குது அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் கிளாஸ் பி ஐபி. என்னோட ஆஃபீஸ் வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸு, லைக் டிசிஎஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். டிசிஎஸ் சீரிஸர்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 லட்சம் பேராவது வேலை பார்ப்பான். இப்போ இந்த 1 லட்சம் பேருக்கு ஐபி வேணும் அப்படின்னா கிளாஸ் பி ஏஐபி தான் போகணும். பிஐபியும் போகலாம், பட் ஏஐபியும் போகலாம், வாட் எவர் இட் இஸ். அப்போ நான் கிளாஸ் ஏஐபி போகிறேன்னா ஐ ஹாவ் டு கான்ஃபிகர் த ஐபி 10 சீரிஸ். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 10.1.1.1 ஃபர்ஸ்ட் ஐபி, செகண்ட் ஐபி 10.1.1.2 3 4 5 6 அப்படியே போகும். தென் அதுக்கப்புறம் 255 வரைக்கும் மேக்ஸிமம் போகும். அது முடிஞ்சிருச்சா அப்புறம் 10.1.2.1 2 3 4 அப்படியே 255 போகும். இந்த மாதிரி அந்த ஐபி வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு கிளாஸ் ஏ, பி, சி யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஐபிஎஸ் ரேஞ்சு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சின்ன கம்பெனினா சி போகலாம், கொஞ்சம் மீடியம்னா பி போகலாம், கொஞ்சம் பெரிய கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னா கிளாஸ் ஏ ஐபி போகலாம். ஸோ நீங்கள் ஒரு ஐபியை வச்சு கண்டுபிடிக்கலாம் இது ஏ ஐபியா, பி ஐபியா, சி ஐபியான்னு. இப்போ கிளாஸ் ஏல இது ஒரு ப்ரைவேட் ஐபி, கிளாஸ் பியில் இது ஒரு ப்ரைவேட் ஐபி, கிளாஸ் சியில் இது ஒரு ப்ரைவேட் ஐபி. இந்த ஐபி தான் நீங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ண முடியும். இந்த செக்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் மேக்ஸிமம். உதாரணம் கிளாஸ் பி போகிறீங்கன்னா 172 உங்கள் ஃபஸ்ட்டு சிஸ்டம் இருக்குன்னா இந்த சிஸ்டமுக்கு நீங்கள் 172.116.1.1 2 3 4 அப்படியே கொடுத்துட்டு தென் இங்கே மாறும் 2.1 3.1 4.1 அப்படின்னு. 16 எடுத்து 17.1 13.1 14.1 அந்த மாதிரி மாறும். அது மேக்ஸிமம் 31.1 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே போகாது. ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே கிளாஸ் பியில் இருக்கிற பப்ளிக் ஐபி. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது திஸ் இஸ் ப்ரைவேட் ஐபி. ஸோ இந்த ப்ரைவேட் ஐபியில் நம்ம இது நோட் பண்ணிக்கோங்க கைஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ப்ரைவேட் ஐபியில் கிளாஸ் ஏனா 10ல் ஆரம்பிக்கிறத தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் பியில் 172.16 ஆரம்பிக்கிறத தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் சியில் 192 168 ஆரம்பிக்கிறத நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து 192.167 அப்படி கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது, கம்யூனிகேட் ஆகாது. அப்போ நீங்கள் இந்த ஐபி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். ஓகே, இதுதான் ப்ரைவேட் ஐபி. ஸோ அப்போ பப்ளிக் ஐபி அப்படிங்கிறது இந்த சீரீஸ் தவிர்த்து மிச்சம் இருக்கிற எல்லாமே பப்ளிக் ஐபி தான். இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிற இந்த ஐபி என்ன ஐபி? இது வந்து ஒரு பப்ளிக் ஐபி. சரியா? பப்ளிக் ஐபினா என்ன? நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த சிஸ்டமை, அந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வயா இன்டர்நெட் மூலமாக. இப்போ வெப்சைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த பப்ளிக் ஐபி கிளாஸ் ஏவா, பியா, சியா? இந்த பப்ளிக் ஐபி கிளாஸ் பி. எஸ், கிளாஸ் பியில் தான் இது வந்து வரும். பட் இது நம்ம பப்ளிக் ஐபி அப்படிங்கிறத நம்ம கேட்டகரிஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம கேட்டகரி பண்ணுறது எல்லாமே இதை தான் கேட்டகரி பண்ணுவோம். 10 சீரீஸ் 172 192 இதை தவிர மிச்ச எல்லா ஐபியும் பப்ளிக் ஐபி. உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஐபி வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பே. நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கணும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு வெப்சைட் நான் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு ஒரு பப்ளிக் ஐபி வேணும் அப்படின்னா த பப்ளிக் ஐபி இஸ் a யூனிக் ஐபி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைவேட் ஐபி அப்படிங்கிறது
இப்போ எங்கேனாலும் யாராலும் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணுறீங்க, சென்னையில் டி நகரில் ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணுறீங்க. அந்த ஆஃபீஸில் ஒரு 500 பேர் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் சி யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, 192.168 டாட் சீரிஸ் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸ்லேயுமே இதே ஐபி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ப்ரைவேட் ஐபி. இந்த ப்ரைவேட் ஐபி அப்படிங்கிறது உங்களோட ப்ரைவேட் லேனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஆஃபீஸும் பக்கத்தில் எத்தனை ஆஃபீஸ்னாலும் இருக்கட்டும், யாருனாலும் இந்த ஐபி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே 192.168.1.10 யூஸ் பண்ணுறீங்களா, அவங்களும் அதே ஐபி யூஸ் பண்ணலாம் பக்கத்து ஆஃபீஸில். ஏன்னா ரெண்டுக்கும் கம்யூனிகேஷனே கிடையாது. தெர் இஸ் நோ அதர் வே டு கம்யூனிகேட் பிட்வீன் போத் டிவைசஸ். ஆனால் இந்த பப்ளிக் ஐபி இருக்கு இல்லையா, இந்த பப்ளிக் ஐபி யூனிக் ஐபி. இந்த உலகத்திலேயே இந்த ஒரு ஐபி கூகுளால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த ஐபி நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணணும். ஐபி வந்து ரிசர்வ் பண்ணணும், ஐபியை காசு கொடுத்து வாங்கணும். அது 7 நீங்கள் ரினியூவல் பண்ணணும். சரியா? அது ஐபி நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னா GoDaddyயில் வாங்கலாம். இப்போ இதிலே போயிட்டு பப்ளிக் ஐபி பர்ச்சேஸ், அது ஐஎஸ்பி கிட்ட தான் வாங்க முடியும். ஆமாம் சரி, ஐஎஸ்பிட்ட நீங்கள் வந்து பப்ளிக் ஐபி வந்து வாங்கணும். ஸோ இங்கே செல்ஃப் மேனேஜ் விபிஎஸ் பிளேயர் ரெசிடென்ஸ் ஐபி பூல். சரி, பப்ளிக் ஐபிக்குன்னு காசு இருக்கும், காசு கட்டி நீங்கள் வாங்கணும். பை ஐபி அட்ரஸ் ஆன்லைன் செல் IPv4. The only place to buy a clean IP address. How to buy IPv4? So இதில் IPv4 inventory. ஸோ எந்த சீரீஸ்லாம் IPv இருக்குன்னு சொல்லி அவன் காமிக்கிறான். 152 சீரீஸில் 16 IP இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். கண்ட்ரி யூஎஸில் இருக்குது, ARIN. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ஐபி வந்து நீங்கள் உங்களோட பப்ளிக் ஃபோரியூமில் நீங்கள் ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சர்வரை யாரும் ஆக்சஸ் பண்ணணும், ஒரு பிளாக் நீங்கள் எழுதுறீங்க, யூடியூப், ஃபேஸ்புக், இந்த இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேப்டு வித் பப்ளிக் ஐபி. சரிங்களா? இது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு facebook.com எடுக்கிறேன்னே, பிங் facebook.com. ஒரே விஷயம் சொல்லுங்க. இந்த google.com வந்து கிளாஸ் பின்னு சொன்னீங்கல்ல, எது? google.com வந்து இல்ல இது வந்து பப்ளிக் ஐபி எக்ஸ்க்ளூட் ஆயிரும். இது பப்ளிக் ஐபி தான் நம்ம கால் பண்ணுவோம். கிளாஸ் A B C வந்து நம்ம பிரைவேட் ஐபிக்கு மட்டும் நம்ம ரேஞ்ச் வச்சிருப்போம். ஓகே, இப்போ நம்ம லோக்கல்ல VMware ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு 2-3 VMs கிரியேட் பண்ணி அதுக்கு ஐபி அசைன் பண்ணோம்னா கூட நம்ம அந்த ABCல தான் கொடுக்கணுமா? வேற ஆமா, அந்த இந்த ரேஞ்சில கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். நம்ம வந்து பர்టిక్యులரா இந்த ஒரு ரேஞ்சில தான் கொடுக்க முடியும். இந்த ரேஞ்சுக்கு மேல கொடுத்தா அது ஒர்க் ஆகாது. இப்போ நீங்க வந்து இந்த 192.168 கொடுக்கலாம், அல்லது 172.16 சீரிஸ் கொடுக்கலாம், அல்லது 10 சீரிஸ்ல எதாலும் நீங்க கொடுத்துக்கலாம். பட் இதுக்குள்ள தான் நீங்க கொடுக்க முடியும். இதுக்கு மேல இருக்கிற ஐபி எல்லாமே பப்ளிக் ஐபியா போயிடும், கொடுக்க முடியாது. ஏன்னா பப்ளிக் ஐபி இஸ் யூனிக் ஐபி. அதை நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. அதை யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அந்த ஐபி யூஸ் பண்ண முடியும். ப்ரைவேட் ஐபி நீங்கள் யாருனாலும் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ ஃபேஸ்புக்கோட இது ஒன் ஆஃப் த ஐபி. இந்த ஐபி பாருங்கள். இப்போ இந்த ஐபியை நான் வந்து கூகுளில் போட்டோம்னா எனக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகணும். சாரி, ஃபிக்ஸ்டு. ஸோ ஃபேஸ்புக் வந்து இந்த ஐபி மூலம் ஆக்சஸ் பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ மேபி ஐபி மூலமாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் இதுதான் ஃபேஸ்புக்கோட ஐபி. யூடியூப்க்கும் இதே மாதிரி தான். நீங்கள் பிங் யூடியூப்னு கொடுத்தீங்கன்னா இது யூடியூபோட ஐபி. சரி, ஒரு ஐபி தான் இருக்குமாங்கிட்ட கிடையாது, நிறைய ஐபி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மல்டிபிள்
24/7 ரன் ஆகுது இல்லையா? ஸோ இது கூகுள், இதுவுமே கூகுளுக்கு தான் ரீடைரக்ட் ஆகுது பாருங்க. யூடியூபோட ஐபியுமே கூட கூகுளுக்கு தான் ரீடைரக்ட் ஆகுது. ஸோ யா, இப்போ பப்ளிக் ஐபிங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ப்ரைவேட் ஐபி புரிஞ்சிருக்கும். ப்ரைவேட் ஐபி அப்படிங்கிறது செக்மெண்ட் வந்து யூஸ்டு பை த ப்ரைவேட் கம்பெனிஸ். யாருனாலும் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டில் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் என்னோடய வீட்டில் நான் யூஸ் பண்ணுறேன் ரவுட்டருக்கு, என்னோடய வீட்டில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு இந்த ஐபி அதுவே அசைன் ஆகிருக்கு. ஏன்னா இது ஒரு ப்ரைவேட் ஐபி. எனக்கு பப்ளிக் ஐபி வேணும்னா ஐ ஹேவ் டு பர்ச்சேஸ். அந்த ஐபி யாராலும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூனிக் ஐபி. சரிங்களா? ஃபைன். தென் இன்னொரு பாயிண்ட்டு, சப்நெட் மாஸ்க்கு கிளாஸ் ஏ பி சிக்கு சப்நெட் மாஸ்க் வந்து டிஃப்ரெண்ட் சப்நெட் மாஸ்க் வந்து வரும். நீங்கள் கிளாஸ் ஏ ஐபி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சப்நெட் மாஸ்க்கு, பிக்கு ஒரு சப்நெட் மாஸ்க், சிக்கு ஒரு சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் சொல்லுவோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் ஃபார் ஏபிசி ரேஞ்சஸ். இப்போ நான் ஒரு சர்வரில் இப்போ உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இதில் நான் ஒரு கிளாஸ் சி ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் வந்து ஒரு கிளாஸ் ஏ ஐபி கான்ஃபிகர் பண்ணுறேன். 10.1.1.1 கொடுத்துட்டு கீழே நான் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சப்நெட் மாஸ்க் எடுத்துக்குது பாருங்கள். ஸோ கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்க் 255.0.0.0. இப்போ நான் கிளாஸ் பி ஐபி போகிறேன். 172.16.2.1. கிளாஸ் இது வந்து கிளாஸ் சி, சாரி பி. கிளாஸ் பியோட சப்நெட் மாஸ்க் 255.255.0.0. இப்போ கிளாஸ் பிக்கு வரேன். 192.168.1.1. இது கிளாஸ் சி ஐபி. கிளாஸ் சி ஐபியோட சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. புரிஞ்சுதா கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க. அது தீஸ் ஆர் த சப்நெட் மாஸ்க் ஆர் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். சரியா? ஸோ இந்த கிளாஸ் ஏவோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் 255. ஒன் செகண்ட். இந்த கிளாஸ் ஏவோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்ன அப்படின்னா 255.0.0.0. இந்த கிளாஸ் பியோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் 255.255.0.0. இந்த கிளாஸ் சியோட சப்நெட் மாஸ்க் 255.255. Yes, again telling this is a default subnet mask. The subnet mask may be changed according to the network settings. உங்கள் கம்பெனியில் நெட்வொர்க் லெவலில் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன சப்நெட் மாஸ்க் வச்சுருக்காங்களோ அதை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், சப்ஜெக்ட் டு த சேஞ்ச். பட் த டிஃபால்ட் இஸ் இதுதான். நான் அதை தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக காமிச்சேன். நீங்களே ஒரு ஐபி கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை தான் சப்நெட் மாஸ்க்காக எடுத்துக்கும். பட் உங்கள் ரவுட்டர் லெவல்லையோ L3 சுவிட்ச் லெவல்லையோ சப்நெட் மாஸ்க்கை சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் அதை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். பட் மோஸ்ட்லி சப்நெட் மாஸ்க் வந்து சேஞ்ச் ஆகாது, மோஸ்ட்லி பை டிஃபால்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் அப்போல ஒரு கான்செப்ட் சொன்னேன். கிளாஸ் சியில் ஒரு செக்மெண்ட்டும் 1.10 அப்படின்னு ஒரு ஐபி இருக்குது. இன்னொன்று 192.168.2.10 ஒரு ஐபி இருக்குது. இந்த ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ தேர் இஸ் அ ரவுட்டர் தேவைப்படுது, சப்நெட்டிங் தேவைப்படுது. ஏன் சொல்லுங்கள்.
No, I'm just saying subnetting has to be done. யா இந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 செக்மெண்ட் மாறுறதுனால இது ரெண்டையுமே நீங்கள் ரவுட்டரில் மட்டும்தான் அதை பண்ண முடியும். சரியா, ரவுட்டரில் நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றினா தான் அது கம்யூனிகேட் ஆகும். ஆனால் கிளாஸ் ஏல அப்படி கிடையாது. இப்போ கிளாஸ் ஏல நான் ஒரு ஐபி யூஸ் பண்ணுறேன், 10.1.1.10 ஒரு ஐபி யூஸ் பண்ணுறேன். இங்கே 10.1.1. சரி 2.10 ஒரு ஐபி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டும் கம்யூனிகேட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த சப்நெட் மாஸ்க் வந்து இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இது கம்யூனிகேஷன் ஆகும். எந்த ஒரு ரவுட்டிங் எதுவுமே தேவை கிடையாது இந்த 2 ஐபியும். ஏன்னா இதோட செக்மெண்ட் வேறு, இதோட செக்மெண்ட் வேறு. ஆனால் செக்மெண்ட் வேறு வேறு இருந்தாலும் இந்த சப்நெட் மாஸ்க் வந்து 255.0.0.0 கொடுக்கறதுனால தேர் இஸ் அ கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷிங். புரிஞ்சுதா? ஸோ சப்நெட் மாஸ்கை பேஸ் பண்ணி தான் நம்மளோட செக்மெண்ட்ஸ் வந்து கம்யூனிகேட் ஆகும். ஸோ அதனால தான் பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே 10 சீரீஸ்க்கு போயிடுவாங்க. நீங்கள் எந்த ஒரு சப்நெட்டிங் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த சீரீஸ் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவே கம்யூனிகேட் பண்ணிக்கும். சின்ன கம்பெனியில் இந்த ஐபி யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அதுக்கு மேலே போக மாட்டாங்க. எனக்கு மேக்ஸிமம் 200 பீப்புள் தான் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். அப்படியே அதுக்கு மேலே போனாலும் 2 சீரீஸில் நான் வந்து ரவுட்டிங் சப்நெட்டிங் பண்ணிக்க போகிறேன், அப்படி இல்லாட்டி நான் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் மெத்தட் போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி கிளாஸ் பியில் 172.168.1.10 ஒரு ஐபியும், சரி 168 கிடையாது, 16.1.10 அப்படிங்கிற ஒரு ஐபியும், இதில் 172.16.2.10 அப்படிங்கிற ஐபியும் கம்யூனிகேட் ஆகும். ஏன்னா இதோட சப்நெட் மாஸ்க் 255.255.0.0. அதுக்கு மேலே செக்மெண்ட் மாறிச்சு அப்படின்னா அதை ரவுட்டர் மூலமாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ தேட்ஸ் ஒய் த கம்பெனிஸ் ஆர் சூஸிங் த கிளாஸஸ் ஐபி ஏ ஆர் எய்தர் பி ஆர் சி. நீங்கள் போகிற கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனியாக இருந்தால், மீடியம் லெவல் கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக பிஐபி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே இது ஒரு பெரிய கார்பரேட் நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏஐபி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம், ஐபிஎஸ் ரேஞ்ச் எத்தனை மட்டும் கிடைக்குன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் பி யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் எத்தனை ஐபி யூஸ் பண்ணலாம், கிளாஸ் ஏ யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் எத்தனை ஐபி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இவ்வளோ நெட்வொர்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாஸ் சி ஐபி போனீங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் 256 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பி போனால் அதுக்கு மேலே நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், சி போனால் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஐபி அட்ரஸ் வந்து எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணி அவ்வளோ டிவைசஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் நான் சொல்லியிருக்கேன், உங்கள் லேப்டாப், உங்கள் மொபைல், உங்கள் சர்வர் எதுவாக இருந்தாலும் ஐபி அட்ரஸ் மூலமாக கம்யூனிகேட் ஆகுது. நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேசஸில் உங்கள் மொபைலில் லைக் நீங்கள் ஒரு ஜியோ யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஐபி வரும். நீங்கள் அதே இது ஒரு லைக் ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு மாலில் போயிட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஐபி அசைன் ஆகும். பட் இந்த ஐபி எல்லாமே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாஸ் பி ஐபியாக தான் இருக்கும், சாரி சி ஐபியாக தான் இருக்கும், இந்த சீரீஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து லீஸ்ட் டைம் மாறிக்கிட்டே இருக்கும், டிஹெச்சிபி தான் கொடுக்கும் அந்த ஐபி எல்லாமே. நீங்கள் வந்து ஒரு மாலில் போய்ட்டு ஒரு யூஸ் பண்ணுறீங்க, ஐபி யூஸ் பண்ணுறீங்கன்னா த ஐபி கேன் பி ப்ரொவைடட் பை டிஹெச்சிபி சர்வர். அந்த டிஹெச்சிபி சர்வர் ஆர் டிஹெச்சிபி கன்ஃபிகர்ட் இன் ரவுட்டர் ஆர் சர்வர். ஒன்று அவங்களோட இன்டர்நெட் ரவுட்டரில் அவங்க அதை வச்சுருப்பாங்க, அந்த டிஹெச்சிபி எனேபிள் பண்ணியிருப்பாங்க, அல்லது டிஹெச்சிபி சர்வர் அப்படின்னு ஒரு தனி சர்வர் மூலமாக அந்த ஐபியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன் கேஸ். ஸோ யா மோஸ்ட்லி ஐபி சம்மந்தமாக எல்லாமே முடிச்சிட்டேன் நான். கேஸ் எனி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, லெட்ஸ் கன்க்ளூட் த செஷன். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் இதில் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான பாயிண்ட் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, வாட் இஸ் ஐபி அட்ரஸ், அந்த ஐபி அட்ரஸ் வந்து 32 பிட் ஐபி அட்ரஸ், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் 32 பிட் ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸில் 3 கிளாஸ் இருக்குது, கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி இருக்குது. தென் அந்த கிளாஸஸில் 10ல் ஆரம்பித்தா அது கிளாஸ் ஏ, 172.16ல் ஆரம்பித்தா அது கிளாஸ் பி, இதில் ஆரம்பிச்சுன்னா அது கிளாஸ் சி ஐபி. ரிமைனிங்
ஐபிஸ் எல்லாமே பப்ளிக் ஐபி. அந்த பப்ளிக் ஐபி கேன் பி யூஸ்டு பை த வெப்சைட்ஸ், வெப் சர்வர்ஸ், பிளாக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். த பப்ளிக் ஐபி கேன் பி ஆக்சஸ்டு வயா த இன்டர்நெட் எனிவேர். நீங்கள் ஒரு பப்ளிக் ஐபியை எங்கே இருந்தாலும் யாராலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ப்ரைவேட் ஐபியை நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இல்லை ஒரு VPN கனெக்ட் பண்ணி உங்கள் வீட்டிலேருந்து யூஸ் பண்ணணும். பட் பப்ளிக் ஐபி அப்படி கிடையாது, எங்கே இருந்தாலும் யாராலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு கிளான்ஸு. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த ஐபி ஆரிஜின்லாம் சொன்னல, அந்த ஐபியோட ஆரிஜின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு டெக்ஸ்டாப் லெவல் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு விண்டோஸ் லெவல் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்கள் கேள்வி இதில் தான் இருக்கும், மெயினாக இதில் தான் இருக்கும். வாட் இஸ் ஐபி அட்ரஸ்? கிளாஸ் ஏல என்ன ஐபி ரேஞ்ச் இருக்குது, பியில் என்ன ஐபி ரேஞ்ச் இருக்குது, சியில் என்ன ஐபி ரேஞ்ச் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ கிளாஸ் IP4க்கும் IP6க்கும் என்ன டிஃப்ரென்ஸும் கேட்பாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஐபிவி இதை கொஞ்சம் கிளாஸ் கொடுத்துட்றோம். IPv4 அப்படிங்கிறது 4 செக்மெண்ட் இருக்கும். 1 2 3 4. என்னோட லேப்டாப்லேயே 2 ஐபி கான்ஃபிகர் இருக்கும். ஒன்று IP4 ஒன்று, IP6 ஒன்று. பட் IP6 ஐபி பாருங்கள் 8 செக்மெண்ட் இருக்கும். 1 2 3 8 செக்மெண்ட் ஐபி தான் IP6. IP6 வந்து எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, ஃப்யூச்சரில் ஐபி எல்லாம் காலியாயிரும். அதாவது ஒரு 50 வருஷம் கழிச்சு கிளாஸ் 4 ஐபி இருக்காது. அப்போ ஐபி வேணும் அப்படின்னா we have to go for கிளாஸ் IP6க்கு போகணும். ஃப்யூச்சரில் சொல்கிறேன், இப்போ இல்லை. ஃப்யூச்சரில் ஐபி எல்லாம் காலியாயிரும், பப்ளிக் ஐபி எல்லாமே ரிசர்வ் ஆயிரும். அப்போ IP6க்கு தான் போயாகணும். ஏன் அப்படின்னா IP6ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமல், அதாவது உங்களுக்கு ஆல்ஃபா நியூமெரிக்கல்னு இருக்கும், ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும், அப்புறம் கோலன் இருக்கும். ஸோ இப்போ நியூமரிக், ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே கலந்து வர்றதுனால உங்களுக்கு உலகம் அழிகிற வரைக்கும் இந்த ஐபி வந்து காலி ஆகவே ஆகாது. யூனிக்காக ஒரு ஐபி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் IP4 பொறுத்த வரைக்கும் அது ஐபி வந்து மேபி காலி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரெண்டையுமே நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, IP4 பொறுத்த வரைக்கும் 4 செக்மெண்ட் இருக்கும், IPv6 வந்து 8 செக்மெண்ட் இருக்கும். IP4ல் டாட் வச்சு நம்ம அந்த செக்மெண்ட்டை பிரிச்சிருப்பாங்க, IP6ல் கோலன் வச்சு பிரிச்சிருப்பாங்க. IPv4ல் ஒன்லி த நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், ஆல்ஃபா ஆல்ஃபபெட்ஸ் இருக்காது. பட் IP6ல் you can see the alphabets and numerics both combined இருக்கும். ஸோ இது வந்து 64 பிட்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து 64 பிட் அட்ரஸ், இது 32 பிட் அட்ரஸ். இதான் மெயினான டிஃப்ரென்சஸ். ஓகே ஃபைன் கஸ். யா, இப்போ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சரி ப்ரோ, இதில் வந்து அபிபா ஐபி அட்ரஸ். யா, அபிபா நான் சொல்ல மறந்துட்டேன். எஸ், ஸோ அபிபா ஐபின்னு ஒரு ஐபி இருக்குது. அபிபா ஐபி இஸ் ஆட்டோமேட்டிக் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். நோட் பண்ணிக்க, அது முக்கியமான, ஆக்சுவலி இது முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். அபிபா ஐபிங்கிறது ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். அதையுமே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், மறந்துட்டேன் நான். ஸோ அபிபா ஐபி, சரி, அபிபா ஐபி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். இந்த அபிபா ஐபி வந்து 169ல் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமில் 169 ஐபி கான்ஃபிகர் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். எப்போ இந்த அபிபா ஐபி நமக்கு வரும்னா, when the DHCP server is not available. இப்போ உங்கள் DHCP சர்வர் இருக்குது, அந்த DHCP சர்வர் டவுன் ஆயிடுச்சு, அல்லது உங்கள் சிஸ்டமும் DHCP கம்யூனிகேட் ஆகலைன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி அசைன் த அபிபா ஐபி. ஸோ அபிபா ஐபி வந்து 169 ரேஞ்சில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். பார்த்துக்கலாம் அபிபா ஐபி ரேஞ்ச். ஸோ இதான் அபிபா ஐபி அட்ரஸ் ரேஞ்சு. ஒரு சர்வரில் அல்லது ஒரு லேப்டாப்பில் இந்த ஐபி அசைன் ஆனால் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் நடக்காது, இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. 169ல் ஆரம்பித்தா 169.254 அப்படிங்கிற சீரீஸில் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் அபிபா ஐபி. இதே போட்டுக்காம டு ப்ரொவைட் டெம்பரரி வென் த DHCP சர்வர் நாட் அவைலபிள். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஐபி அசைனாக இருக்குது, இப்போ என்னோடய ரவுட்டர் வந்து டவுன் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் நான் வந்து ஜியோ ரவுட்டர் யூஸ் பண்ணுறேன்.
ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா அதுலேருந்து எனக்கு வந்து ஐபி அசைன் ஆகுது. சரிங்களா? அப்போ அது ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. நான் ஐபி பார்த்தீங்கன்னா 169 இருக்கும். ஸோ வென் த சிஸ்டம் அசைன் 169 ஐபி, தெர் இஸ் நோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன், தெர் இஸ் நோ இன்டர்நெட். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். ஸோ அபிபா ஐபி நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் ஃபார் விண்டோஸ். நீங்கள் விண்டோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் தான் அபிபா ஐபி. ஓகே, விண்டோஸ் லெவல் இன்டர்வியூ போகிறப்ப இந்த கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் அபிபா ஐபி, அது எதுக்கு அசைன் ஆகுதுன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? அந்த அபிபா ஐபி வந்து இமேஜ் இருந்தால் காமிக்கிறவங்களுக்கு எப்படி அபிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஐபி கான்ஃபிக் போட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஐபி கான்ஃபிக் கமாண்ட் போட்டோம்னா நமக்கு என்ன வருது? சரி, ஐபி கான்ஃபிக் ஏதோ ஒரு சின்ன கமாண்டு இதை போட்டிங்கன்னா என்னோட IP4 ஐபி அட்ரஸை பார்த்துக்கலாம். வேறு உங்களை ஐபி தப்பாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா நீங்கள் ஐபி கான்ஃபிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி தான் வரும். 169.254.2 இந்த மாதிரி ஒரு ஐபி வந்து அசைன் ஆகும். இதுதான் வந்து அபிபாவோட ஐபி. அண்ட் இன்னொரு ஐபி இருக்குது, இன்னொரு லூப் பேக் ஐபி. ஸோ லூப் பேக், வாட் இஸ் லூப்? சுற்றி சுற்றி வரதான் லூப். ஓகே, வாட் இஸ் லூப் பேக் அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி சுற்றி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் லூப். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் டெஸ்டிங் த நெட்வொர்க் கம்யூனிகேஷன். உதாரணத்துக்கு லூப் பேக் ஐபி பார்த்தீங்கன்னா 127.0.0.1 ஆரம்பிக்கும். இது லூப் பேக் ஐபி. சரிங்களா? அப்போ பிங் 127.0.0. ஸோ நான் இந்த ஐபி பிங் பண்ணால் எனக்கு ரிப்ளேன்னு வருது. அது காரணம் என்னென்னா என்னோடய நெட்வொர்க் வந்து ப்ராப்பராக இருக்குது. இப்போ ஏன் நெட்வொர்க்கில் ஏதோ இஷ்யூ, விச் மீன்ஸ் என்னோடய நெட்வொர்க் கார்டு, ஃபிசிக்கல் நெட்வொர்க் கார்டு இருக்கு இல்லையா, என்னோடய லேப்டாப்பில் ஒய்ஃபை கார்டுலேயோ அதாவது லேப்டாப்பில் இருக்கிற நெட்வொர்க் கார்டுலேயோ ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா நான் பிங் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் இஷ்யூ இருக்கா இல்லையான்னு. அதில் இஷ்யூ இருந்துச்சுன்னா இது பிங் ஆகாது, ரெக்வஸ்ட் டைம் அவுட்னு வரும். ஸோ ரெக்வஸ்ட் டைம் அவுட் வந்துச்சுன்னா தேர் இஸ் இஷ்யூ ஆன் மை நெட்வொர்க் கார்டு. பிங் ஆகுதுன்னா ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ லூப் பேக் ஐபி அப்படிங்கிறது ஃபார் டெஸ்டிங், ஸோ ஒன்லி ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். This is a special IP address used by computer to send the data itself, enabling the local communication to the network, testing without needing a physical connection. ஓகே, உங்களோட லேப்டாப்பில் எந்த ஒரு ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணாமல் எந்த ஒரு இன்டர்நெட்டும் கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறப்ப நீங்கள் பிங் பண்ணி பார்த்து இது எங்கே ட்ரபிள் ஷூட்டிங்கில் எப்போயா யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது நெட்வொர்க் கார்டில் இஷ்யூ இருந்தாலோ ஒய்ஃபை கார்டில் இஷ்யூ இருந்தாலோ இதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இட்ஸ் அ லூப் பேக் ஐபி அட்ரஸ் ஃபார் டெஸ்டிங் த லோக்கல் சிஸ்டம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். ஐபி அட்ரஸில் வந்து நம்ம பார்த்தது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. ஸோ கிளாஸ் ஏ ஐபி வந்து இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆனால் கிளாஸ் ஏஐபி. நான் அதை முதல்ல சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஓகே, இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆனால் கிளாஸ் ஏஐபி 0 to 126. இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆனால் கிளாஸ் பிஐபி. அபிபா ஐபி அட்ரஸ்ங்களா ரேஞ்ச்? அபிபா ஐபி அட்ரஸ் பிலாங்ஸ் டு கிளாஸ் பிஐபி. புரியல? அபிபா ஐபி அட்ரஸ் ஐ காட் இட் குமார், ஐ காட் இட். அது கிளாஸ் பிஐபியில் வரும். கிளாஸ் சியில் 192.223 ஆரம்பிச்சா கிளாஸ் சி. கிளாஸ் டிஇ இருக்குது, இது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. 244க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அதாவது இது எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னா உங்களோட இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த கூகுளில் பிங் பண்ணோம்ல, பிங் நம்ம கூகுளில் கொடுத்தோம், யூடியூப் இதை கொடுத்தோம்ல,
அப்போ இதை பார்த்தா தெரிஞ்சல அது கிளாஸ் பியா சியான்னு. இப்போ 216ல் இருக்குது. 216 அப்படின்னா கிளாஸ் சியில் இருக்குது. கிளாஸ் சி ஐபி இது. இது வந்து 57ல் ஸ்டார்ட் ஆகுது. 57ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது வந்து கிளாஸ் ஏஐபி. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுதோ அதை வச்சு தான் அது ஏபிசிடிஇன்னு நம்ம வந்து ரேஞ்ச் ஐபி ரேஞ்ச் வந்து பிரிப்போம். இதில் டிஇ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. பிகாஸ் இந்த ரெண்டுமே வந்து ஃபார் லேப் இந்த ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. கிளாஸ் ஏபிசியில் யூஸ் பண்ணுறோம். இந்த கிளாஸ் ஏபிசியில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரைவேட் ஐபி இது நம்மள காமிச்சோம்ல, ப்ரைவேட் ஐபி இது. பப்ளிக் ஐபி யாராவது ரிசர்வ் பண்ணால் பப்ளிக் ஐபி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, யப். ஸோ ஐ ஹோப் ஐ ஹவ் டச்டு ஆல் த ஐபி அட்ரஸ் பார்ட்ஸ். ஐபி அட்ரஸில் எல்லாமே முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. லெட்ஸ் கன்க்ளூட் த செஷன். sometimes IP address /18/20 அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எப்படி பிரிண்ட் பண்ணுது? இல்லை புள்ள ஐபி அட்ரஸ் வந்து கிளாஸ் /20/18 அந்த மாதிரி போட்டுருக்கோம். சம்டைம்ஸ் அப்போ அதில் ஒரு விஷயம் வாங்கணும்னா /18 போட்டிருக்கோம். IP /20 24 அப்படின்னு போட்டு. எதில் பார்த்தீங்க? அது /18 எந்த இடத்துல போட்டிருக்கு பார்த்தீங்க? சார் சப்நெட் மாஸ்க் சொல்றாரு. சி அது அந்த 24 ஐபி பை ஆக்சுவலி பண்ண ஐபி பை பண்ணோம் இல்லைங்களா? இல்லை அது வந்து சப்நெட் மாஸ்க் வந்துங்க. இந்த /24 அப்படிங்கிற டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். 18/24 அப்படிங்கிற சப்நெட் மாஸ்க். இப்போ உதாரணத்துக்கு இதில் 192.168.0.0/24 அப்படின்னா இது 24 சப்நெட் அப்படின்னு அர்த்தம். அப்போ 24 சப்நெட்னா 255.255.255.0 அதாவது 24 சப்நெட்னு சொல்லுவோம். அது சப்நெட் மாஸ்க் வந்து அந்த வேர்டு வந்து சப்நெட் மாஸ்க்கு வந்து இண்டிகேட் பண்ணும். சரிங்களா? ஓகே ஃபைன் கைஸ். ஸோ உங்களுக்கு எகெயின் டவுட் இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் வீடியோ ரீகால் பண்ணுங்கள். நான் எது முக்கியமான பாயிண்ட் சொன்னால் அதை மட்டும் நீங்கள் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபைன் கைஸ், I think let's conclude. Thank you all.